இது நான் தலைவர்கிட்ட ஒரு பெரிய நீண்ட ஒரு ஒரு என்ன 3.5 மணித்தியால பதிவெட்ட இருக்கு. முழுசா நான் கட்டாயம் ஏதோ ஒரு நல்ல காலத்துல உங்களுக்கு நான் போட்டு காட்டுவேன். இட்ஸ் அன் அமேசிங் இன்டர்வியூ. அத மாதிரி ஒரு இன்டர்வியூ இட்ஸ் இன்ஃபேக்ட் இவ்வளவு நம்பிக்கையோட நான் இருக்கிற காரணம் பல கேள்விகளுக்கு அருமையா பதில் சொன்னார்னு வச்சுக்கோ. அதுல ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதில், என்ற காலத்தில் ஈழம் வரும் என்று நான் போராடுவேன் சொன்னார். என்ற காலத்தில் நான் ஆனால் தமிழுக்காகவும் இனத்துக்காகவும் நிலத்துக்காகவும் போராட வந்தால் என்னென்ன கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கு பின்னரும் தமிழுக்காகவும் இனத்துக்காகவும் நிலத்துக்காகவும் பாடுபடுவதற்கு கனவேர் வருவார்கள். அப்படி அவர்கள் வருகிற போது நான் பட்ட கஷ்டங்களை படாமல் எளிதாக வேலை செய்வதற்கான ஒழுங்குகளை நான் செய்து கொண்டிருக்கேன். கிரியேட்டிங் சிஸ்டம்ஸ், ப்ராசஸ், ரிசோர்சஸ் இது செய்து கொண்டிருக்கேன். அது எனக்கு எங்கட வேலை தமிழுக்காக இனத்துக்காக வேலை செய்யறவங்களுக்கான அடிப்படைகளை உருவாக்கி இந்த எண்ணத்தோடு தான் இந்த பயணமும் தொடருது. அதே மாதிரி இன்னொரு கேள்விக்கு நான் கேட்டேன், தமிழ் சனம் உங்களை கடவுள் போல கொண்டு வச்சிருக்குது, இதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்றீங்க? இந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா எங்கள் தலைவர் திருமுருகனுக்கு இறைவன் நிலைக்கு உங்களை வச்சிருக்காங்க. அது அவர் சொன்னார், எங்கள் சனத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. தாங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை எல்லாம் இன்னொருத்தருடைய தோளிலையும் தலையிலையும் தூக்கி வச்சு அவரை தலைவராக கடவுள் மாதிரி வச்சுட்டு தங்கட வேலையிலிருந்தும் பணியிலிருந்தும் விலகிக் கொள்கிற ஒரு ஒரு பழக்கம் மட்டும் எங்க சனத்துக்கு இருக்குது சொல்லி போட்டு சொன்னார். ஒவ்வொரு தமிழனும் தான் ஒரு தமிழன் என்று உணர்ந்து தமிழனாக தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாரே ஆனால் நான் ஒரு தலைவனாகவே தெரிய மாட்டேன்னு சொன்னார். எப்படிப்பட்ட பதில் பாருங்க. ஒவ்வொரு தமிழனும் தான் தமிழனாக செய்ய வேண்டிய கடமையை பொறுப்பை செய்தால் நான் ஒரு தலைவனாகவே தெரிய மாட்டேன். அமேசிங் அமேசிங். இப்படி அவர் அந்த உரையாடல் ஒரு பெரிய அவரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க போலவே